என்ற தம்பிக்கு சத்தான பொருளெல்லாம் பிடிக்காதுங்க, எப்போவுமே பிடிக்காதுங்க. சீர்னு என்ன பண்ணி போட்டேன், முருங்கீரை எடுத்து அலசி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். திரும்ப எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் வரமிளகாய் 2 வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுந்து, தேங்காய் போட்டுக்கணும். கொஞ்சோண்டு ஒரு கையளவு தேங்காய் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். புதினா கொஞ்சோண்டு போட்டு வதக்கிக்கணும். கருவேப்பிலை 2 ஊற்று, முருங்கை நல்லா சுண்டி வர அளவுக்கு அதை மூடி வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வேக விட்டு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வேக விட்டு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி போட்டு நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைக்கிறேன். இல்லைன்னா ஆட்டங்கல்ல போட்டு நல்லா போட்டு ஆட்டி எடுத்துக்கோங்க. சோறு கொஞ்சம் வச்சு வட்டலில் போட்டு நல்லா பிசைச்சி சட்னி துவையல் போட்டு வலிச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். சின்ன பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பண்ணி பாருங்கள், வீட்டில் போட்டு செஞ்சு கொடுங்க.